வணக்கம் என்கேபி நேச்சர். நைட் நம்ம தோட்டத்துக்கு விருந்தாளிகள் 2 பேர் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே உள்ளே இருந்திருப்பாங்க போல் இருக்குங்க. பின்வெளியாக ஃபென்சிங் உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. சோலார் ஃபென்சிங் ஓடிட்டு தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் எடுபடலை. நம்மளாம் எப்படிங்க சின்ன வயசில் தோட்டங்களில் வீடுகளில் மாங்காய் நெல்லிக்காயில் திருடி சாப்பிடுவோம். அந்த வீட்டுக்காரங்களோ இல்லை தோட்டத்துக்காரங்கள பார்த்துட்டாங்கன்னா அப்படி நைஸாக ஓடுவோம் இல்லைங்க. அதே மாதிரிங்க எங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் பார்த்த உடனே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுறாங்க 2 பேரும். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டம் கொஞ்சம் விவரமாக நல்ல கூட்டமாக இருக்குதுங்க. எல்லாம் வராங்க, ஒட்டுக்க ஒரே தோட்டத்துக்குள்ளே போகிறது இல்லைங்க. எல்லாம் பிரிஞ்சுக்கிறாங்க. எங்கள் தோட்டத்தில் 2 பேர், பின்னாடி தோட்டத்தில் ஒரு ஆள், இந்த மாதிரி பிரிஞ்சு போய்க்கிறாங்க. அப்போ யாருக்கு தெரியாது இல்லைங்க. ஒட்டுக்க உள்ளே போனால் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உள்ளே வரும்போது பின்வழியாக வந்துட்டாங்க. போகும்போது இங்கே ஃபென்சிங் உடச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன வந்த வழியாகவே போயிருந்தால் கொஞ்சம் ஃபென்சிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குங்க. அப்போ 2 பக்கம் சரி பண்ண வேண்டியதாக போச்சு எங்களுக்கு. நாங்கள் வர ஃபென்சிங் ஸ்ட்ராங்காக போடணுன்னு சொல்லிவிட்டு ஜிஇ பைப்பு காங்கிரீட் போட்டேங்க. அதனால கொஞ்சம் சேதாரம் அதிகம். நடந்த தடங்க பில்லுங்கனால அதிகமாக தெரியலைங்க. நம்ம தோட்டத்து பார்த்திங்கன்னா 12 மரத்தை முடிச்சிருச்சுங்க. எல்லாமே 5 வருஷத்து மரங்க. நல்லா பூம்பால் விட்டுருந்துச்சு. குருத்தையே பிச்சிடுதுங்க. அந்த குருத்தை பிச்சு தான் சாப்பிடுது. அது ஒரு மரத்தில் முழுசாக சாப்பிட்டு அடுத்த மரத்துக்கு போகணுன்ட்டு இல்லைங்க. இது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு வாய் அங்கே ஒரு வாயின்ட்டு அந்த மாதிரி வீணாக்கிறது ஜாஸ்திங்க. பாருங்கள் இங்கேயும் ஃபென்சிங் எல்லாம் கல் இருக்குது. இதுதான் உடச்சிட்டு உள்ளே வந்த வழிங்க. இந்த வழியாக தான் உள்ளே வந்ததுங்க. அந்த ஃபென்சிங் இதையே கழட்டி வச்சிருச்சு பாருங்கள். தனியாக காங்கிரீட்டோட பிச்சு வச்சு போட்டு உள்ளே வந்து மசால் பில்லு தட்டு போட்டிருக்கோம் பாருங்கள், சோளத்தட்டு. அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்த தடத்தில் கீழே இறங்கி அங்கே மாட்டு சாலைக்கு வந்துருச்சுங்க. வர வழி இந்த தென்னை மரங்களையும் பாருங்கள் இங்கெல்லாம் எப்படி குருத்து பிச்சு போட்டிருக்குன்னு சொல்லி. நாங்கள் பார்க்குறப்ப ஒன்று இங்கே மேலேயே நின்று சாப்பிட்ருந்துச்சுங்க. இன்னொன்று மட்டும் கொஞ்சம் சின்னதாக மட்டும் கீழே இறங்கி இருக்குதுங்க. கீழே இறங்கி மாடுகிட்டே வந்துருச்சுங்க. அதுதான் கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டோம். ஆனால் மாட்டை ஒன்றும் தொந்தரவு பண்ணலிங்க. மாட்டு பக்கத்துலேயே இறங்கி இருக்குது பாருங்கள். அங்கே அந்த தடங்கூட தெரியும். இந்த இடத்துல தான் இறங்கியிருக்குதுங்க. மாட்டு சாலையில் இந்த வழியாக தான் கீழே இறங்கியிருக்குங்க பாருங்கள், தடம் தெரியுது. இதே மாதிரி தான் மாடுகளை கட்டியிருக்கோங்க 5மே. ஆனால் மாடுகளை ஒன்றும் பண்ணலிங்க. அது ஒன்று எங்களுக்கு சந்தோஷம். வந்து எங்களை பார்த்துட்டு இந்த வழியாக திரும்பி வெளியே போயிடுதுங்க. அவங்கள பார்த்தோன்னே நான் கலாட்டெல்லாம் எதுவும் பண்ணாமல் லைட்டுகளை மட்டும் சுற்றி போட்டுவிட்டாங்க. போட்டுவிட்டு போங்கடான்னு தான் சொன்னாங்க, வரணும்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் போயிடுச்சுங்க. எந்த தொந்தரவு பண்ணலிங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு சொல்லிட்டேங்க. அவங்க வந்து கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க. என்னங்க எங்கள் விருந்தாளிகளுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தோட்டத்துக்கு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயன்ற வரை இயற்கை காப்போம். நன்றி.